சராசரி ஆரோக்கியமான மனிதனின் உடலில் இருக்க வேண்டிய இரத்த சர்க்கரை அளவு எவ்வளவு? சரியான விடை 70 தொடக்கம் 99 மில்லிகிராம். மனித உடலில் காயம் ஏற்பட்டால் தானாக குணமடையாத ஒரே பகுதி எது? சரியான விடை பற்கள். காரணம், பற்கள் சேதமடைந்தால் உடலால் இயற்கையாக மீண்டும் உருவாக்கவோ குணப்படுத்தவோ முடியாது. உடலில் உள்ள நச்சுக்கழிவுகளை அகற்றி இரத்தத்தை சுத்திகரிக்கும் பணியை மேற்கொள்ளும் உறுப்பு எது? சரியான விடை கல்லீரல். காரணம், கல்லீரல் உடலில் உள்ள நச்சுப் பொருட்களை உடைத்து நீக்குவதோடு இரத்தத்தை சுத்திகரிக்கும் செயல்பாடுகளை மேற்கொள்கின்றது. உடலில் உள்ள இரத்தத்தின் நிறம் சிவப்பாக இருப்பதற்கு காரணமான முதன்மையான புரதச்சத்து எது? சரியான விடை ஹீமோகுளோபின். ஹீமோகுளோபின் என்ற புரதச்சத்தானது ஆக்சிஜனை சுமப்பதுடன் இரத்தத்துக்கு சிவப்பு நிறத்தையும் வழங்குகின்றது. மனித உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளை விட அதிக எடையும் பரப்பளவையும் கொண்ட உறுப்பு எது? சரியான விடை தோல். காரணம், மனித உடலில் உள்ள தோலானது சராசரியாக 2 சதுர மீட்டர் பரப்பளவை கொண்டுள்ளது. ஆரோக்கியமான மனிதனின் இயல்பான இரத்த அழுத்த அளவு எவ்வளவு? சரியான விடை 120/80 மில்லிமீட்டர் பாதரசம். மருத்துவ உலகில் சைலண்ட் கில்லர் என்று அழைக்கப்படும் நோய் எது? சரியான விடை உயர் இரத்த அழுத்தம். காரணம், உயர் இரத்த அழுத்தமானது ஆரம்ப நிலையில் பெரும்பாலும் எந்த அறிகுறிகள் இல்லாமல் இதயம், மூளை, சிறுநீரகம் போன்ற உறுப்புகளை பாதிப்பதால் சைலண்ட் கில்லர் என்று அழைக்கப்படுகின்றது. மனித உடலில் அதிகமான துர்நாற்றம் உருவாகும் பகுதி எது? சரியான விடை அக்குள். காரணம், அக்குளில் வியர்வை சுரப்பிகள் அதிகமாக இருப்பதால் அங்குள்ள பாக்டீரியாக்கள் வியர்வையை சிதைப்பதன் மூலம் உடல் துர்நாற்றம் அதிகமாக உருவாகின்றது. மனிதனின் நாக்கில் சுவையை உணர உதவும் சுவை மொட்டுக்கள் எத்தனை உள்ளன? சரியான விடை 5000 தொடக்கம் 10,000. ஒரு முழு வளர்ச்சியடைந்த மனிதனின் உடலில் அண்ணளவாக எத்தனை எலும்புகள் உள்ளன? சரியான விடை 206. மூளையின் நினைவாற்றலையும் சுறுசுறுப்பையும் அதிகரிக்க உதவும் உணவுகள் எவை? சரியான விடை மீன், முட்டை, பாதாம், வால்நட். காரணம், ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள், புரதம் மற்றும் வைட்டமின் நிறைந்த மீன், வால்நட், பாதாம், முட்டை போன்ற உணவுகள் மூளையின் ஆரோக்கியத்தையும் நினைவாற்றலையும் அதிகரிக்க உதவுகின்றன. மனித உடலின் ஒட்டுமொத்த எடையில் நீர் மூலக்கூறுகள் வகிக்கும் சராசரி அளவு எவ்வளவு? சரியான விடை 60%. மனித உடலில் மற்ற இடங்களை விடவும் அதிக எண்ணிக்கையில் வியர்வை சுரப்பிகள் காணப்படும் இடம் எது? சரியான விடை பாதங்கள். நமது உடலில் சிறுநீரை தற்காலிகமாக சேமிக்கும் உறுப்பு எது? சரியான விடை சிறுநீர் பை.
சிறுநீரகங்கள் உற்பத்தி செய்யும் சிறுநீரை வெளியேற்றும் வரை தற்காலிகமாக சேமித்து வைக்கும் உறுப்பு சிறுநீர் பையாகும். உயர் இரத்த சர்க்கரை என்பதை குறிக்கும் மருத்துவ கலைச்சொல் எது? சரியான விடை ஹைப்பர்கிளைசீமியா. ஹைப்பர்கிளைசீமியா என்பது இரத்தத்தில் சர்க்கரை அளவானது இயல்பை விட அதிகமாக இருப்பதை குறிக்கின்றது.